சுவாமியின் பக்தர்களில் ஏகநாதர் அப்படின்னு ஒரு பக்தர் இருக்கிறாங்க. இவங்க குடும்பம் செல்வந்தரான குடும்பம். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இவங்களுக்கு அதன் மேல் பற்று இல்லை. பாண்டுரங்கன் மேல் பக்தி தான் அதிகமாக இருக்கிறது. அந்த செல்வம் எல்லாம் நல்ல விதத்தில்தான் உபயோகப்படுத்தினாரு. அவங்க ஒரு ஆசிரமத்தை நிறுவனம் செஞ்சு பாண்டுரங்க சுவாமியின் பஜனைகள், பூஜைகள் மற்றும் கல்வி எல்லாமே கற்றுக் கொடுத்து வந்தாங்க. எவ்வளவு செல்வம் வந்தாலும் அங்க பாண்டுரங்கனின் பூஜைக்காகவே அவங்க செலவு செய்தாங்க. ஒரு நாள் 3 திருடர்கள் திருடுவதற்காக வராங்க அந்த ஊருக்கு. அப்பொழுது அவங்க கண்களுக்கு ஆசிரமம்தான் தென்படுது. அவங்க யோசிக்கிறாங்க, ஆசிரமத்துல பெருசா செல்வம் இல்லை அப்படின்னாலும் இருக்கிற வரைக்கும் நம்ம எடுத்துட்டு வரலாம். ஏன்னா ஆசிரமத்தில் திருடுவது மிகவும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்க 3 பேரும் ஆசிரமத்துக்குள்ள நுழையிறாங்க. அவங்க பூஜையில கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்று இரவு இங்க தங்கி விட்டு நாளை கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஏகநாதரும் எதுவும் சொல்லல. நீங்க தாராளமா பகவானை தரிசனம் செஞ்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்று இரவு திருடுவதற்காக 3 பேரும் போறாங்க. பூஜை அறையில தான் எல்லா விலை மதிப்பற்ற பொருட்களும் வச்சிருப்பாங்க. இந்த ஆசிரமத்தில் எவ்வளவு இருக்கோ அதையெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பகவானுடைய அறையை திறந்து பார்க்கறாங்க. இவர் செல்வந்தர் அல்லவா ஏகநாதர், எல்லாமே பகவானுக்காக தான் வச்சிருக்காரு. அந்த அறையில் ஏகப்பட்ட நகைகளும் வெள்ளி பொருட்களும் இருக்கிறது. இதை பார்த்ததும் 3 திருடர்களுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாமே அவங்க மூட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட்டு வஸ்திரங்களும் இருக்கு. அதுலேயே நகைகள் எல்லாம் போட்டு மூட்டை கட்டி ஒவ்வொன்றா அறைக்கு முன்னாடி அடுக்கி வச்சுக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வெளியே வராங்க. ஆனால் அந்த நிமிஷம் 3 பேரும் அப்படி அலறாங்க. ஏன்னா 3 பேருக்கும் கண் பார்வை போயிடுது. 3 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பார்க்க முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறுறாங்க. அவங்க வச்ச மூட்டை கூட எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. கண்ணு தெரியாதனால அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் அவங்க உருட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் தடுமாறி அவங்க எதையோ தள்ளியும் விடுறாங்க. இதனால நிறைய பாத்திரங்கள் கீழே விழுது. சத்தம் அதிகமாக வருது. ஏகநாதர் செல்வந்தராக இருந்தாலும் எப்பொழுதும் தரையில் தான் படுப்பாங்க. இந்த 3 பேர்ல ஒருத்தங்களுடைய கால் ஏகநாதர் மேல பட்டு ஏகநாதர் முன்னாடியே எழுந்துக்கிறாரு. அவங்க பார்த்து என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு கண் பார்வை இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்குள்ள அங்க இருந்த நிறைய சீடர்கள் எல்லாருமே எழுந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரையும் உட்கார வச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. 3 பேரும் நாங்க செஞ்சது தப்பு, எங்க தப்பால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பகவானோட பொருள் மேல ஆசைப்பட்டு இப்படி செஞ்சனால தான் இந்த நிலைமை எங்களுக்கு, எங்களை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகநாதர் கிட்ட அவங்க எல்லாருமே அழறாங்க. இவங்களை பார்த்ததும் ஏகநாதர் வந்து பாண்டுரங்க சுவாமியை வணங்குறாங்க. இவங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்களுடைய தவறை இப்போ உணர்ந்துட்டாங்க, நீங்க தான் இவங்களுக்கு கண் பார்வை தரணும் அப்படின்னு அவங்க வேண்டிட்டு பகவானுடைய தீர்த்தத்தை எடுத்து 3 பேருடைய கண்களிலும் அவங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருக்குமே கண் பார்வை வந்துடுது. 3 பேருமே ஏகநாதருடைய காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்போ ஏகநாதர் சொல்றாங்க, எப்போ நீங்க 3 பேரும் உங்களுடைய தவறை உணர்ந்துட்டீங்களோ அப்பொழுதே பகவான் உங்களை மன்னிச்சிட்டாங்க. நீங்க மனப்பூர்வமாக உங்களுடைய தவறை உணர்ந்து விட்ட ஆத்மாக்கள். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, இனிமேல இந்த தப்பு செய்யாதீங்க, பகவானை பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு ஏகநாதர் சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்க எடுத்த எல்லா மூட்டையும் பிரசாதமும் கொடுக்குறோம், அதையும் எடுத்துட்டு போங்க. ஏகநாதர் அவங்களுடைய மனைவி கிட்ட இவங்களுக்கு சாப்பாடும் செஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு ஏகநாதர் சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் 3 பேருக்கும் அவ்வளவு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஏற்கனவே நாங்க செஞ்சது தப்புன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், மறுபடியும் இந்த தப்பை நாங்க செய்ய மாட்டோம், எங்களுக்கு இது எதுவுமே வேண்டாம், உங்களோட எப்பொழுதுமே காலம் முழுக்க இந்த ஆசிரமத்திலேயே இருக்கிறோம், எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடர்கள் சொல்றாங்க. அதே போல ஏகநாதரும்
பகவான் உங்களுக்கு அருள் புரிஞ்சிட்டாங்க. அதனால நீங்க இங்கேயே இருந்து சீடர்களாக என்னுடன் இருக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லி 3 பேரையும் வாழ்த்துறாங்க. எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அந்த தவறை உண்மையாக உணர்ந்து பகவான் மேல உண்மையான பக்தி செலுத்தணும் அப்படின்னா பகவான் கண்டிப்பாக மன்னிப்பாங்க. பகவானுடைய பக்தரான ஏகநாதரே மன்னிக்கும் பொழுது பகவான் எவ்வளவு கருணை உள்ளவர். அவங்க கண்டிப்பாக மன்னிப்பாங்க. உண்மையான பக்தியுடன் இறைவனை வணங்குவோம். நன்றி, வணக்கம்.